ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், நம்ம தூக்கி தென்னை மட்டையிலேருந்து செடிகளுக்கு உரமான கோகோபீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்தமாரி நீங்கள் ஒரு தென்னை மட்டை எடுத்துகிட்டு அதை நீங்கள் அந்தமாரி பிச்சு போட்டாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி இதழாக கொட்டும். அந்த இதழ்கள் தான் நம்ம வந்து கோகோபீட்னு சொல்லுவோம். அதில் இருக்க அந்த இந்தமாரி பண்ணோன்னே இந்த சத்தைகள் இந்த நீட்டாக இது வரும் பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடணும். நம்மளுக்கு இந்த தூள் தான் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம ஃபுல்லாக பண்ணோன்னே நம்மளுக்கு இவ்வளோ கோகோபீட் கிடச்சிது. இதுக்கு நீங்கள் வந்து நிறையா கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது இவ்வளோ அளவு தான் எனக்கு வேணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் அப்படியே சலிச்சு எடுத்துட்டேன். இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இதில் வந்து தேங்காய் மாட்டையில் வந்து நிறையா வந்து உப்பு சத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம செடிக்கு டைரெக்டாக போகிறோம்னா செடிக்கு வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம வந்து அலசிட்டு போடணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அலசி எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்தமாரி உங்களுக்கு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் இந்தமாரி ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம இந்த கோகோபீட் பண்ணி வச்ச கோகோபீட்டை உள்ளே போட்டுக்குங்க. விடுங்க. நீங்கள் உள்ளே போட்டோன்னே இந்த கோகோபீட் வந்து அப்படியே மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும். அது நீங்கள் தண்ணி உள்ளதோ இந்தமாரி போட்டு விட்ருங்க. இந்தமாரி போட்டு ஒரு 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த கோகோபீட் வந்து உள்ளே ஊறின அப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து கலர் கன்சிஸ்டன்சியாக ஒரு மாறிடும். அந்த கலர் மாறின அப்புறம் நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண வேண்டிய அப்படியே 2 தடவை அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு செடிக்கு போட்டால் நல்ல சத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.